ஜெய் பகவதி. இந்த வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. பெருமாளுக்கு காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை, மாதாவுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சின விரதம் இல்லை. அதனால இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அதுல இருந்து நம்ம தொடர்றது ரொம்ப சிறப்பானது. இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிகளுடைய அதை ஏற்று நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. குடும்பத்துல சஞ்சலங்கள் குழப்பங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து குடும்பத்துல சந்தோஷ நிம்மதி உண்டாகும். பெருமாளுடைய ஆலயத்திற்கு போயிட்டு துளசி மாலை, தாமரைப்பூ, மறிக்கொழுந்து, முல்லை இது போல வாசனை உள்ள பூக்கள்லாம் மாலையாகவோ சரமாகவோ உதிரி பூவாகவோ அர்ச்சனைக்கு பெருமாளுடைய ஆலயத்திற்கு கொடுக்கலாம். தைலக்காப்பு எண்ணெய் சுவாமிக்கு தீபத்துக்காகவும் சுவாமி அபிஷேகத்துக்காகவும் கொடுக்கறது சிறப்பு. அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துரச தீர்த்தம் முதல்ல சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்குங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கேட்டவரம் கொடுப்பால் பெருமாள். இன்னைக்கு ராமாயணம் பகவத்கீதையெல்லாம் படிங்க, நல்லது நடக்கும். ஜெய் பகவத்.